முதல்ல நம்ம எந்த வண்டி பார்க்க போறோம் ப்ரோ? முதல்ல நம்ம வந்து R15 V3 பார்க்க போறோம் மேடம். சரிங்க சார். வெறும் 138 தான். 138 தான். ஓகே. சோ இது எந்த இயர் மாடல்? இதோட மாடல் வந்து இயர் பாத்தீங்கன்னா 21 தான். இதுவும் அந்த ரேஞ்ச் தான் பண்ணி தரேன். சோ பட்ஜெட் ஸ்டார்டிங் என்ன பட்ஜெட்ல இருந்து ஆரம்பிக்குது R15 கலெக்ஷன்ஸ் இந்த வண்டி? R15 பாத்தீங்கன்னா 138 வரும், 128 கூட வரும். டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டணும்? இதுக்கெல்லாம் டவுன் பேமெண்ட் ஒண்ணுமே இல்ல, வெறும் 1000 அவ்வளவு இருந்தா போதும். 1000 rupees கட்டிட்டு பாக்கி EMI ல போய்க்கலாமா? பண்ணிக்கலாம். முக்கியதெல்லாம் வந்து எம்டி மேடம், செமகால எம்டி பாத்தீங்கன்னா இதுவும் 21 தான். இதுவும் பாத்தீங்கன்னா அந்த 138 ரேஞ்சுக்கு கண்டிப்பா பண்ணி தரேன். ஓகேங்களா? சூப்பர்ல குரோம் மாடல். குரோம் ஓகே. என்ன லோ கிலோமீட்டர்? லோனா எவ்வளவு லோ அது? ஜாவா கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? ஜாவா கலெக்ஷன் வந்துக்கிறேன். இதுல என்னன்னா நீங்க வெறும் 1000 கொடுத்தா போதும், ஜாவா கூட சொந்தமாக்கிக்கலாம். கண்டிப்பா. ஹலோ, வெல்கம் பேக் டு BTA Discover Vlog ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. அண்ட் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மோகன் பைக்ஸ் வந்திருக்கோம். இங்க நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அண்ட் தென் இப்போ வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு கூப்பிட்டுருக்காங்க. இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்கா வரும் வித் ஆஃபர்ஸ். அண்ட் உங்க ஊருக்கும் நாங்க வரணும், உங்க ப்ராடக்ட் நாங்க ரிவ்யூ பண்ணா கீழே தெரிய நம்பருக்கு எங்களை கான்டாக்ட் பண்ண மறக்காதீங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணுமா? ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் நம்மளது ஃபாலோ பண்ண மறக்க கூடாது. அண்ட் தென் இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு சொல்லுங்க, அடுத்து என்ன கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில யார் வண்டி வாங்கணும் ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவையும் இந்த வண்டி வாங்குற இடத்தையும் தட்டி விடுங்க. வீடியோ எப்பவுமே லைக் பண்ற மாதிரி இல்லாம இப்ப ஹைப்னு ஒண்ணு வந்திருக்கு, அதையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Welcome to Great Krigalan Magic Show. எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கு மேடம். சரி, நாங்க பாத்தீங்க BTA Discover Vlogல இருந்து வரோம். ஓகே. லாஸ்ட் டைம் வீடியோ போட்டது எப்படி இருந்தது ரெஸ்பான்ஸ்? நல்லா இருந்தது. நல்லா இருந்ததா? இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இப்போ வந்திருக்கு, நியூ கலெக்ஷன்லாம் வந்திருக்கு. ஓகே. சோ நம்மளோட புது சப்ஸ்கிரைபருக்கு நம்ம லொகேஷன் கொஞ்சம் சொல்லுங்களேன், எந்த இடம்? ஒண்ணுமே இல்ல, நம்ம மேட்டுக்குப்பம் பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டு காமராஜர் ஸ்ட்ரீட் வந்துட்டு GSP பேட்மிண்டன் அகாடமி இதுக்குள்ள வந்தா போதும், வந்துரும். மோகன் பைக்ஸ் வந்துரும். அவ்வளவுதான். டைமிங் 9 to 6 o'clock. சரி, பாக்க போலாமா? பார்க்க போலாம் வாங்க. முதல்ல நம்ம எந்த வண்டி பார்க்க போறோம் ப்ரோ? முதல்ல நம்ம வந்து R15 V3 பார்க்க போறோம் மேடம். சரிங்க சார். ஓகேங்களா? என்ன கிலோமீட்டர் என்ன இருக்கு இது? இது கிலோமீட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 25 அந்த ரேஞ்சில தான் ஓடி இருக்கும். இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 138 தான். 138 தான். ஓகே. சோ இது எந்த இயர் மாடல்? இதோட மாடல் வந்து இயர் பாத்தீங்கன்னா 20. இது வந்து ஆமா 20. இதெல்லாம் 20 தான். இது எல்லாமே 20 தான். 20. R15 இப்ப எத்தனை கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்மகிட்ட? நம்மகிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்கு. இப்போதான் இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வெஹிக்கிள் மேல கொடுத்தாச்சு. இன்னைக்கே கொடுத்தாச்சு. அது போய் ஒரு 20 வண்டி கிட்ட இருக்கு. அதுக்கு மேலயே இருக்கு, வாங்கலாம். ஓகே. இதெல்லாம் பாருங்க, இதுவும் 21 தான். இதுவும் அந்த ரேஞ்ச் தான் பண்ணி தரேன். சோ பட்ஜெட் ஸ்டார்டிங் என்ன பட்ஜெட்ல இருந்து ஆரம்பிக்குது R15 கலெக்ஷன்ஸ் இந்த வண்டி? R15 பாத்தீங்கன்னா 138 வரும், 128 கூட வரும். பார்த்து கொடுத்துருவோம் நாங்க. 128ல இருந்து ஆரம்பிக்குதா? இருக்குது. ஓகே, சரி. எந்த இயர் மாடல்ல இருந்து ஆரம்பிக்குது? 2019ல இருந்து 2019ல இருந்து இருக்கு. 2019 2024 25 வரல இருக்கா? 2019ல இருந்து 21 வரைக்கும் நீங்க கேட்ட பட்ஜெட். சரி. 25, 24 அதெல்லாம் ரேஞ்ச் மாறும். ஓகே, சரி.
இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்குங்களா? இன்சூரன்ஸ் இருக்கும், இருக்கு. சில வண்டிக்கு இருக்கும், சில வண்டிக்கு இருக்காது. இருக்காத வண்டிக்கு நீங்க போட எவ்வளவு நேரம் ஆகும் பண்ணி கொடுக்க? ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 15 மினிட்ஸ் பண்ணி கொடுக்க. அவ்வளவுதான். இதுக்கு எல்லாம் டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டணும்? இதுக்கெல்லாம் டவுன் பேமெண்ட் ஒண்ணுமே இல்ல, வெறும் 1000 அவ்வளவு இருந்தா போதும். 1000 rupees கட்டிட்டு பாக்கி இஎம்ஐல போய்க்கலாமா? பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் என்னது? சென்னை பர்சனா இருக்கணும், சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும். ஓகே, சென்னையா இருந்துக்கணும், சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தா நீங்க வந்து பண்ணி கொடுப்பீங்க. காவா கண்டிப்பா கொடுப்போம். எவ்வளவு நேரத்துல பண்ணி கொடுக்கலாம்? அது பண்ணி கொடுப்போம், ஒரு 1 hourல கூட பண்ணி கொடுப்போம். 1 hourல கூட பண்ணிக்கலாம். ஓகே, salary பேஸ்டா இருந்தாலும் salary பேஸ்டா இருந்தா இன்னும் சூப்பர். salary ஸ்லிப்லாம் இருந்ததுன்னா இன்னும் சிறப்பா பண்ணி தரலாம். வேற ஒண்ணும் இல்ல. சரி, எம்டி காட்டுறீங்களா? எம்டி காட்டுறீங்களா? ஓகே, இதெல்லாம் வந்து எம்டி மேடம், செமகால எம்டி. பாத்தீங்கன்னா இதுவும் 21 தான். இதுவும் பாத்தீங்கன்னா அந்த 138 ரேஞ்சுக்கு கண்டிப்பா பண்ணி தரேன். ஓகேங்களா? ஓகே, கண்டிப்பா பண்ணி தரேன். எத்தனை எம்டிஸ் இருக்கு இப்ப இந்த வாட்டி? இதுல இருக்கு எம்டி நிறைய கலெக்ஷன் வந்தது, நிறைய போயிடுச்சு மேடம். ஓகே, நிறைய சோ இன்னைக்கு வீக்கெண்ட்னால நிறைய கலெக்ஷன் ஆமா, நிறைய கலெக்ஷன் போயிடுச்சு. ஓகே, டெய்லி வரும். இன்னைக்கு வர பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே இல்ல? ஆமா, அதனால போயிடுச்சு. ஆமா, அதனால நான் கொடி எல்லாம் குத்திட்டு வந்திருக்கேன். ஆமா, நீங்களும் கொடி குத்திருக்கீங்க. நானும் கொடி தான் குத்திருக்கேன். அதனால ஒண்ணு நாங்க எல்லாரும் கொடி குத்திருக்கோம். ஓகே, சோ இன்னைக்கு நிறைய புக்கிங் நடந்து, சேல் நடந்ததா? டெலிவரி நடந்தது, நிறைய டெலிவரி போச்சு. ஆமா, போச்சு. ஓகே, போயிட்டே இருக்கு மேடம். அப்படியே அடுத்து என்ன வண்டி பாக்குறோம்? அடுத்தது வாங்க மேடம், அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வண்டி காட்டலாமா? பாபரா? பாபர் காட்டுறீங்க? பாத்துடலாம் வாங்க. பிரீமியம் செக்மெண்ட். இது பாத்தீங்கன்னா பாபர்ல குரோம் மாடல். குரோம். ஓகே, என்ன லோ கிலோமீட்டர்? எவ்வளவு கிலோமீட்டர்? லோவா தான் ஓடி இருக்கணும். அப்ப அப்படியே லைவ்ல சொல்லிறேன் உங்ககிட்ட. காட்டுங்க பாப்போம். லோனா எவ்வளவு லோ அது? பாபர் 1600. என்னது 1600 தானா? only 1600. ஓ, வெறும் 1600. 1600 தானா? அவ்வளவுதான். இல்லையே, 16 தானே ஓடி இருக்கு. இல்ல, பாயிண்ட் வரும் 16ல பாருங்க. இது 16 தானே? இல்ல, இங்க பாயிண்ட் வருது பாருங்க. இது 16 1200. 1605 மேடம். 5 தான். சரி மேடம், கன்ஃபார்ம் பண்ணாம சொல்ல மாட்டேன் மேடம் நானு. சரிங்களா? சரி, ஓகே. சோ இதுக்கு என்ன ரேட் வருது அப்போ? இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 228 கொடுத்துருவேன். 24. 228ஆ? 2024 ஓட மாடலா? சிங்கிள் ஓனரா? சிங்கிள் ஓனர், ப்ரோ மாடல். இது ப்ரோ மெடிசன் சொல்லுவாங்க. இது ஸ்டார்ட் பண்ணி காட்ட முடியுமா? ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். காட்டுங்க. இன்ஜின் பீட்ட காட்டுங்க. ஓகேவா மேடம்? ஓகே. சவுண்ட் எப்படி இருக்கு? இன்ஜின் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சிறப்பா இருக்கு. அதுதான் தேவை நமக்கு. அதனாலதான் அது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி காட்ட சொன்னேன் உங்களுக்கு. இது ஜாவா. அது உங்களுக்கு ரேட் வந்து ரொம்ப கம்மி. 228 தான் நான் சொன்னீங்க. 228 தான். 24 மாடல். 24. ஆனா இப்போ ஆண்ட்ராய்டு எவ்வளவு வரும்? இது வரும். ஆண்ட்ராய்டு பிரைஸ் வந்து கரெக்டா தெரியாது மேடம். 3 லாக் மேல தான் வரும் கண்டிப்பா. ஓகே, ஜாவா. ஜாவா கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? ஜாவா கலெக்ஷன் வந்துக்கிறேன். இதுல என்னன்னா நீங்க வெறும் 1000 கொடுத்தா போதும், ஜாவா கூட சொந்தமாக்கிக்கலாம். கண்டிப்பா கொடுத்துறேன். டவுன் பேமெண்ட் 1000 ரூபாய் கொடுத்தா ஜாவா எடுத்துக்கலாம். கண்டிப்பா சென்னை பர்சனா இருக்கணும், சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தா போதும். அதாவது 1000 ரூபாய் மட்டும் கொண்டு வாங்க. ஆனா சிபில் ஸ்கோர் இல்லனா பண்ண முடியாது. சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தா, சென்னை பர்சனா இருக்கணும், சென்னை அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கிறவங்களா இருந்தா அவங்க வண்டி உங்களுக்கு கொடுத்து அனுப்ப முடியும். கண்டிப்பா பண்ணி தரேன். லோன் ஃபெசிலிட்டிஸ்ல பண்ணி கொடுக்க முடியும். பண்ணி தரேன். ஓகே, என்னென்ன பேங்க்ல எல்லாம் லோன் ஃபெசிலிட்டி பண்றீங்க? நாங்க பண்றோம் மேடம். ஐடிஎஃப்சி, வில்சிஎம்ஐ, ஸ்ரீராம். ஓகே, இந்த பட்ஜெட் இந்த வண்டிக்கு ஸ்டார்டிங் என்னையில இருந்து இருக்கு? எவ்வளவுல இருந்து ஆரம்பிக்கும்? R15 வாங்கணும்னு நினைச்சேன். 80ல இருந்து கூட கிடைக்கும். 80ல இருந்து கிடைக்கும். 80ல இருந்து மேக்ஸிமம் 160யா? 160. மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கும். சோ அவங்களுக்கு வந்து பட்ஜெட் 1000 ரூபீஸ் கொடுக்கறது கூட இருக்கும். இஎம்ஐ மந்த்லி கட்டுறது கூட ஓகே. ஆனா எவ்வளவுன்னு தெரிஞ்சாதானே அவங்க மாசம் எத்தனை மாசத்துக்கு கட்டணும்னு தெரிய வரும். சோ அதுக்கு அவங்க சம்பளம் எவ்வளவு இருக்கு, வீட்டு செலவு எவ்வளவு போகுது, வாடகை, மளிகை சாமான் எல்லாம் போய் இதை வாங்கி நம்ம ஓட்டுறதுக்கு முடியுமா கணக்கு போடுவாங்க. கணக்கு போடும்போது கரெக்டா இருந்தா அவங்க உடனே வந்துருவாங்க. சோ அதனாலதான் அது கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் மேடம். 80ல இருந்து கிடைக்கும். 80, 90, 128, 138, 148, 158. இத்தனை ஸ்லாப்ஸ் இருக்குன்னு சொல்றாரு அவரு. நீங்க எந்த ஸ்லாபா இருந்தாலும் வரலாம். 1000 ரூபீஸ் இருந்தா போதும். அவர் சொல்ற மாதிரி சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தா போதும்.
உங்களுக்கு பே ஸ்லிப் அந்த மாதிரி இருக்கு அண்ட் சென்னை ப்ரூஃப் இருக்குன்னா தாராளம் வாங்க. வெளியூர்ல இருக்கவங்க நீங்களா இருந்தா அப்ப அவங்களுக்கு என்ன பண்றது? வெளியூர்ல இருந்து வந்தா கொஞ்சம் கஷ்டம் மேடம். இங்க வேலை செய்யறாங்க, இங்க அவங்க அக்கா வீடு அண்ணன் வீடு இருந்தா கண்டிப்பா பண்ணி தரலாம். அவங்க யாரோட ப்ரூஃப் இருந்தா பண்ணி கொடுக்கலாம். அப்படி ஏதாவது டவுட் இருந்தா நீங்க நேர்ல அவரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்க. போன் நம்பர் கொடுப்பாங்க, அவங்களோட நம்பர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். நீங்க கால் பண்ணிட்டே வாங்க. அப்ப வந்து மத்தபடி டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். வெளியூர்ல இருந்து வந்து வண்டி தரலன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அமைவோட சண்டை போட கூடாது, நம்ம சேனலையும் தப்பா சொல்லக்கூடாது. அதுக்காக சொல்றேன். உங்களுக்கு இங்க ப்ரூஃப் இருந்ததுன்னா பண்ண முடியுமா பண்ண முடியாது போன் பண்ணி கேட்டுக்கல. இங்க கண்டிப்பா ப்ரூஃப் இருந்தா இங்க உங்க ரிலேட்டிவ் யாருன்னா இருந்தாங்கன்னா கண்டிப்பா எடுத்துக்கலாம், பண்ணிக்கலாம். உங்களுக்கு அவங்க எல்லாமே பண்றாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் தரேன்னாங்கன்னா கண்டிப்பா நாங்க தரோம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து நம்ம பாக்குறது எஃப்செட்டா? ஆமா, Yamaha FZ. ஓகே. ஆமா, எஃப்செட்லயும் கலெக்ஷன் இந்த ரோ ஃபுல் வச்சிருக்கீங்க போல. ஆமா, வச்சிருக்கேன். ஓகே. Yamaha FZ இருக்கு, FZல X இருக்கு, FZல 25 இருக்கு. ஓகே, ஓகேங்களா? ஒரு பிராண்ட் இருக்கு. இதெல்லாம் வெறும் 1000 கொடுத்தா போதும், கண்டிப்பா பண்ணி தரேன். 1000 ரூபாய் பட்ஜெட் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்க கொடுத்தா போதும். என்ன டாக்குமெண்ட் தேவைப்படும்? கண்டிப்பா ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக், சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும். ஏன் திரும்ப சிபில் சொல்றாருனாக்கா, சிபில் இல்லனா பண்றது ரொம்ப கஷ்டம். சிபில் இல்லனா ஸ்டேட் ஃபைனான்ஸ் இருக்கும்ல, மார்வாடி ஃபைனான்ஸ் எல்லாம் பண்ண மாட்டோம் மேடம். பண்ண மாட்டோம். உங்களுக்கு தான் கேட்டேன். கண்டிப்பா பண்ண மாட்டோம். என்னன்னா அப்படி சொல்றேன், கண்டிப்பா பண்ண மாட்டேன்னு. கண்டிப்பா பண்றேன். ரேட்ட முன்ன பின்ன ஆக்கி பண்ணா கூட பரவாயில்ல. ஃபைனான்ஸ்னா கம்பல்சரி வந்து சென்னையில இருக்கவங்களா இருக்கணும். சென்னையில இருக்கவங்க கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு பண்ணி தருவோம். அப்படி சொல்லுங்க. பண்ணவே மாட்டேன்னு சொன்னா விஷயம் நான் கேட்டுங்க. மார்வாடி ஃபைனான்ஸ்னா இனிஷியல் பேமெண்ட் வந்து அதிகமா போகும். 1000 ரூபாய் முடியாது. 1000 ரூபாய் முடியாது. பேங்க்ல தான் உங்களுக்கு 1000 ரூபாய் பண்ண முடியும். அதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் கரெக்டா இருக்கணும். அதுதான் அவர் சொல்றாரு. அதுதான் அதனாலதான் பண்ண முடியாதுன்னு சொல்றாரே தவிர இல்ல பண்ணவே முடியாதுன்னு சொல்லல. எல்லாருமே ஒரு 1000 கட்டி வண்டி எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம மோகன் பைக்ஸ்ல கண்டிப்பா குடுக்குறோம். ஆமா, வராங்க, குடுக்குறோம். சில பேருக்கு குடுக்க முடியல. ஆமா, சில சூழ்நிலைகளால. வேற ஒண்ணும் இல்ல. அதான் சில சூழ்நிலைதான். என்ன சூழ்நிலை சொல்லிட்டீங்களே. அவங்களுக்கு தான் அந்த ப்ரூஃப் பேப்பர் இல்ல விஷயம் தெரியாத வந்துருவாங்க. ஒண்ணும் கிடையாது. அதுதான் அதான் பேப்பர் இல்லாம விஷயம் தெரியாம நேர்ல வந்து என்னையோ அவரையோ திட்டி பிரயோஜனம் இல்ல. விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும், 1000 ரூபாய் கையில இருக்கணும், சென்னை ப்ரூஃப் வச்சிருக்கணும். அப்படி இருந்தா தாராளமா வரலாம். மோகன் பைக்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். எந்த வண்டி வேணா எடுங்களா. ஆமா, எந்த வண்டி வேணா எடுங்க. நீங்க வந்து மைலேஜ் கம்மியா இருக்க வண்டி, மைலேஜுக்கும் இருக்கு. மைலேஜ் வண்டியா இருந்தாலும் சரி, ரேபிடோ, ஆமா, ஜொமேட்டோ, ஆமா, ஊபர், பிளிங்கிட் இதெல்லாம் ஓட்டுறாங்கல்ல, டெலிவரி பாய்ஸ் அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காகவும் வண்டி, சில வண்டி எல்லாம் மைலேஜ் வண்டி எடுத்து வச்சிருக்கோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா பேஷன் ப்ரோ இருக்கு. அது அந்த சைடு அந்த ரோல எல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட 150 வண்டி இந்த இடத்துல இருக்கு. பேஷன் ப்ரோ, சரியா, ஒண்ணு அதெல்லாம் கூட கொடுக்குறோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க நேர்ல வந்துங்க, இல்ல வரதுக்கு முன்னாடி இவருக்கு போன் பண்ணுங்க. நம்பர் வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்போம். ஆமா, கண்டிப்பா கொடுங்க. போன் பண்ணிட்டு நீங்க பேசிட்டு பட்ஜெட் ஆகட்டும், கிலோமீட்டர் ஆகட்டும், இல்ல வண்டியோட மாடல் ஆகட்டும், பக்கத்துல எல்லாம் ஈஸி. பக்கத்துல இருந்தாங்கன்னா ரொம்ப போனே தேவையில்ல. லொகேஷன் போடுறேன், உடனே வந்து லைவ்ல பாத்துட்டு போயிட்டே இருக்க சொல்லுங்க. அவ்வளவுதான். அது நீங்க சொல்லிட்டீங்க, நான் என்ன சொல்றேன். அவர் ஆல்ரெடி சொல்லிட்டார். சோ எங்களுக்கு நேரம் கொடுத்து ஒரு வண்டி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சோ மச். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மோகன் பைக்ஸ்ல வந்து நிறைய வண்டிங்க காட்டணும், கிலோமீட்டர்ஸ் எல்லாம் காட்டி மெயினா வந்து 1000 ரூபீஸ் கொண்டு வந்து கொடுத்தா உங்களுக்கு எந்த வண்டி வேணாலும் கொண்டு போலாம், சென்னை ப்ரூஃபா இருந்தா. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோல பாப்போமா. டாடா பை பை, see you. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கும். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்